ரவி மோகன், கெனிஷா அது மட்டும் இல்லாம விஜய் மற்றும் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல ரொம்பவும் வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ரியாக்ட் பண்ணி ரவி மோகன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெண்கள் அலறதுனால அவங்க சொல்றதெல்லாம் உண்மையாயிடாது. ஆண்கள் அமைதியா இருக்கிறதுனால அவங்க சொல்ற உண்மைகள் அனைத்தும் பொய்யாயிடாது. ஏன் இந்த சட்டங்கள் எல்லாம் ஆண்களுக்கு இந்த அளவுக்கு விரோதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி பெண்கள் வந்து தந்திரசாலியா இருந்தா கூட அவங்களுக்கு தான் சட்டம் சாதகமா இருக்குது. இது என்ன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப அமைதியா நடத்திட்டு இருக்கிறேன். தயவு செய்து என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க. ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ மீடியா முன்னாடி ரொம்பவும் உடைஞ்சு அழும்போது தான் அப்போ நிறைய விஷயங்களை ரவி தன்னுடைய வாழ்க்கையில மனசுக்குள்ளேயே வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இப்போ ஓப்பனா வந்திருக்கு. அவருடைய அந்த எமோஷனலால மீடியா இன்டர்வியூக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிற விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பதிவை பற்றி தான் நாம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தன்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாக போகிறதுக்கு காரணம் ஒரு 3 எழுத்து நடிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகை மேலே விமர்சனங்களை வச்சாரு ரவி மோகன். அது மட்டும் இல்லாமல் நான் இதை பற்றிலாம் ஓப்பனாக பேசக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி என் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த 3 எழுத்து நடிகை வந்து குஷ்பு தான் அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட வந்து ₹1 கூட இப்போ கிடையாது. நான் இது வரைக்கும் சம்பாரித்த மொத்த காசுகளும் ஆர்த்தி கிட்ட தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எவ்வளோ கடல்ல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசியிருந்தாரு. நான் வந்து செத்துடலான்னு தான் இருக்கிறேன். எனக்கு ஏன்னா வாழ்றதுக்கு எந்த பிடிமானமும் கிடையாது. அது மட்டும் கிடையாது. ஆனா நான் சாகும்போது உங்களை யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். உங்களை பத்தின எல்லா எவிடன்ஸையும் நான் கலெக்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணன அப்புறம் தான் நான் சாகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்து 1 வருஷமா இருந்தது. ஆனா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அந்த பொண்ணை மனசை உடைச்சி துரத்திட்டீங்க. என் கூட இருந்தா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தரக்கூடாத பட்டமெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப உடைஞ்சி பேசியிருந்தாரு. அதுக்கு ஆதரவா பேசியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் மற்றும் தமிழக சிஎம். அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரவி வந்து என்னுடைய நல்ல நண்பன், அது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர். ஆனா இன்னைக்கு அவர் அனுபவிச்சிருக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்குது. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வேணாலும் வரலாம் ரவி, ஆனா தயவு செய்து நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறத உங்க மனசுல இருந்து அழிச்சிடுங்க. ஏன்னா பசங்க அப்படிங்கிறவங்க ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா நல்லது கெட்டதையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்துருவாங்க. அதை பத்தி நீங்க எந்த ஒரியும் பண்ண தேவையில்ல. இப்போ நீங்க பசங்களை பார்க்காம இருக்கீங்க, அவங்கள பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஆற்றாமையை எனக்கு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே வருத்தமா இருக்குது. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. மனைவி கூட ஏதாவது பிரச்சனை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை பேசி தீர்க்க பாருங்க. 3வது நபர் தலையிடுற அளவுக்கு அந்த விஷயத்த வளர்த்து போகாதீங்க. உங்களுடைய மனைவி உங்களை ரொம்பவும் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபினான்ஷியலாக உங்களை இன்ஸ்டேபிளாக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து ஏன் வந்து உங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கீங்க? கண்டிப்பாக உங்கள் சைடில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் வெளியில் சொன்னால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் வந்து சமூகத்தில் போனால் மட்டும்தான் உங்கள் மேலே இருக்கிற நியாயமும் 4 பேருக்கு தெரியும். இல்லைன்னா இந்த விஷயங்கள் என்ன ஏதுன்னே தெரியாது. மக்களோட கருத்துக்களுக்கும் விமர்சனங்களுக்கும் நீங்கள் ஆளாக வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் ஆறுதலாக பேசியிருக்காங்க தாவேகா தலைவர் விஜய்.